டிஎன்பிஎல் ஆலையில் வெளிமாநிலத்தை கொண்டு வந்து வெளிமாநில ஊழியர்களை கொண்டு வந்து இங்கே நிரப்பி இப்பகுதியிலே இருப்பவர்களுக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த நிர்வாகம் ஏற்படுத்தி வருகிறது. அந்த அடிப்படையிலே இன்று காலையிலே ஒரு 24 லோடிங் தொழிலாளர்கள் இந்த சிமெண்ட் ஆலையிலே பணிபுரிகிறவர்களை கூலியை குறைத்து அவர்களை வெளிமாநிலத்தவர்களை காட்டி 16 ரூபாய் டன்னேஜுக்கு வாங்கி கொண்டிருந்த கூலியை 12 ரூபாய் தான் தருவேன் என்றும், அப்படி 12 ரூபாய் தருவதற்கு வாங்குவதற்கு சம்மதம் இருந்தால் வேலை செய்யுங்கள், இல்லவிட்டால் நாங்கள் வெளிமாநிலத்தவரை வைத்து வேலை வாங்கிக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி அவர்களை நிறுத்திவிட்டார்கள். இதுதான் நடந்தது. பாக்கி உள்ளே வெளிமாநிலத்தவரை உள்ளே விட்டாங்க வேலை செய்கிறதுக்கு. அதை கண்டித்து வேலை செய்து கொண்டிருந்தவர்களும் வெளியே வந்து விட்டார்கள், வேலைக்கு போக வேண்டியவர்களும் வெளியே நின்று விட்டார்கள். இதுதான் நடந்தது. கடந்த 8வது மாதத்திலே, கடந்த மாதம் ஆகஸ்டில் ஏசிஎல் அவரோட அசிஸ்டன்ட் லேபர் கமிஷனரோட ஒரு கடிதத்தை வாங்கியிருக்கிறோம். 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி, நிர்வாகமும் தொழிற்சங்கமும் பேச்சுவார்த்தை நடத்தி, அந்த கடிதத்தில் வெளிமாநிலத்தவர்களுக்கு நாம் எதிரி கிடையாது, ஆனால் அவர்களை இங்கே வைத்து கொண்டு இப்பகுதி மக்களை வயிற்றில் அடிப்பதை நாம் விரும்பவில்லை. கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய 5000 ஏக்கர் பொல்யூஷனால் பாழ்பட்டு விவசாய தொழில் பாதிக்கப்பட்டு உள்ளது. ஆக விவசாய தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் இங்கே இந்த மக்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடியது இந்த சிமெண்ட் ஆலையும் இங்கே இதனுடைய சிஸ்டர் கன்சர்னான காகித ஆலையும். ஆக இந்த 2 ஆலைகளிலும் வெளிமாநிலத்தவர்களை கொண்டு வந்து குவித்து இவர்களுக்கு வேலை இல்லாமல் செய்வது வாடிக்கையாக நிர்வாகம் செய்து வருகிறது. அதற்கு நாம் எதிர்ப்பை கொடுத்து அந்த அரசு அதிகாரிகளிடமிருந்து படிப்படியாக வெளியேற்றி விடுகிறோம் என்ற உறுதிமொழியும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த கடிதத்தை உங்களிடம் கொடுத்திருக்கிறோம். ஆக அப்படி சொல்லிவிட்டு இன்று காலையில் ஒட்டுமொத்தமாக ஒரு 24 தொழிலாளர்கள் வெளியே நிறுத்தி அவர்களுக்கு பதிலாக வெளிமாநிலத்தவரை உள்ளே கொண்டு வந்தது கண்டித்து நாங்கள் வேலைக்கு போகாமல் இருக்கிறோம். அதை கண்டித்ததன் காரணமாக நான் இன்று என்னுடைய உண்ணாவிரதத்தை தொடங்கியிருக்கிறேன். அதுக்கு ஒரு நாளைக்கு நான் உட்காரணும் இல்லை, அதுதான் ஆல்ரெடி லிஎன்சி அப்போ என்ன ஏக்கு அவங்க அனுப்புறதோ அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்களா? சொல்லுங்க சார். நான் என்ன சார் இங்கே பாருங்க, நான் ஒரு இது சார், நான் இங்கே பாருங்க, தயவு பண்ணி கேளுங்க. அதாவது இங்கே நாங்கள் எதிரி மாநில காரணத்துக்கு எதிரி அல்ல.